வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்ரினிட்டி கல்ச்சுரல் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்தியாவோட இண்டஸ்ட்ரீஸில் ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரீஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். எந்த ஒரு ரா மெட்டீரியலையும் ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றுற இடம் தான் வந்து இண்டஸ்ட்ரி. அப்போது ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாறுதுன்னாக்க அதில் வேல்யூ அடிஷன் ஆகுதுன்ற அர்த்தம் வந்து இருக்குது. ஸோ இது வந்துட்டு வேல்யூ அடிஷன் செக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எந்த ரா மெட்டீரியல்ஸை வந்துட்டு சோர்ஸாக யூஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி இண்டஸ்ட்ரீஸை டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்துட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். இப்போ அக்ரிகல்ச்சர்லேருந்து நம்ம ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். இதுவே ஃபாரஸ்ட்டில் இருக்கிற வுட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம்னாக்கா ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். தென் மினரல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். தென் இம்பார்ட்டன்ட் மேஜர் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு காட்டன் இண்டஸ்ட்ரி, சில்க், அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, சுகர், பேப்பர், இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பார்க்கும்போது காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, பருத்தி, தென் ஜூட் டெக்ஸ்டைல்ஸ், அப்புறம் சில்க் இண்டஸ்ட்ரி, சுகர் இண்டஸ்ட்ரி. ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கும்போது பேப்பர் இண்டஸ்ட்ரி வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பற்றி பார்க்கலாம். இது வந்துட்டு வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி. It is one of the largest source of employment generation in the country. இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி மோர் தென் 50% ஆஃப் த பாப்புலேஷன் வந்துட்டு இருக்காங்க. அதில் காட்டன் டெக்ஸ்டைலில் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது. இதிலிருந்து வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் 7%, இந்தியாவோட ஜிடிபியில் 2%, மொத்த கண்ட்ரியோட எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸில் 15% இந்த காட்டன் ஃபேப்ரிக், சில்க்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலமாக 15% எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்குது. இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டு காட்டன் டெக்ஸ்டைல் மில் வந்துட்டு எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா கல்கட்டாவில் 1818 ஃபோர்ட் கிளாஸ்டர்ன்ற இடத்துல வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுவாங்க. தென் இந்தியா இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காட்டன். மகாராஷ்டிரா சைடில் ஃபுல்லாகவே பிளாக் காட்டன் சாயில் இருக்கிறதுனால அந்த சைட் ஃபுல்லாகவே வந்துட்டு காட்டன் பெல்ட் ஏரியா. ஸோ நிறைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து இருக்கும். இங்கிலாண்டில் வந்து மான்செஸ்டர்னு ஒரு பிளேஸ் இருக்குது. இங்கிலாண்டில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்தபோது அந்த மான்செஸ்டர்ன்ற இடத்துல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பெரிய பூம் மாதிரி வந்துட்டு வளர்ந்துருக்கும். அதுபோல் இந்தியாவில் வந்துட்டு மகாராஷ்டிராவில் இருக்க மும்பை வந்துட்டு இருக்கிறதுனால அது மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இதுவே நமக்கு சவுத் இந்தியாவுக்குன்னு பார்க்கும்போது கோயம்புத்தூர் பெல்ட் வந்து காட்டன் அதிகமாக இருக்கிறதுனால அதை மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்கிறாங்க. தென் இம்பார்ட்டண்ட்டு காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தாக்க மகாராஷ்டிரா, குஜராத், வெஸ்ட் பெங்கால், யூபி, தமிழ்நாடு இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்துட்டு காட்டன் பெல்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம பார்க்கலாம். கோயம்புத்தூர் சைடில் வந்துட்டு மோர் தென் 200 மில்ஸ் வந்துட்டு ப்ரெசண்ட் ஆயிருக்கு. தென் தமிழ்நாட்டில் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக ஈரோடு, திருப்பூர், கரூர், சென்னை, திருநெல்வேலி, மதுரை, தூத்துக்குடி, சேலம், விருதுநகர் இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து நிறைய காட்டன் டெக்ஸ்டைல் சென்டர்ஸ் வந்துட்டு இருக்குது. காட்டன்னு பார்க்கும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம் தான் வந்து ஜின்னிங். ஜின்னிங் அப்படின்னாக்கா இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் காட்டன் ஃபைபர் பீயிங் செப்பரேட்டட் ஃப்ரம் த காட்டன் சீட். காட்டன் சீடையும் ஃபைபரையும் செப்பரேட் பண்ணுற ப்ராசஸை தான் நம்ம ஜின்னிங்னு சொல்கிறோம். அதே போல் இந்த காட்டன் ரிலேட்டடாக ஒரு டிசீஸ் இருக்குன்னு பார்த்தா அதை பிசினோஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு ஏரியேஷன் இல்லாத என்விரான்மெண்ட்டில் காட்டன் டஸ்ட்டில் அதிகமாக ஒருத்தர் வந்து எக்ஸ்போஷர் ஆகும்போது அவருக்கு வந்துட்டு இந்த பிசினோசஸ் அப்படின்ற வந்து லங் டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். இதை மண்டே ஃபீவர்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜூட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஜூட் குட்ஸ். இந்த ஜூட் குட்ஸை வந்துட்டு காட்டன் ஃபேப்ரிக்ஸோட மிக்ஸ் பண்ணி நிறைய இது மாடர்ன் திங்ஸ்லாம் வந்துட்டு இப்போ ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. Then it contributes 35% of the world's total output. It is the second important textile industry in India after cotton textiles. காட்டனுக்கு அப்புறம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட்னு பார்க்கும்போது நமக்கு ஜூட் தான். இதை கோல்டன் ஃபைபர்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் காட்டன் வந்து சில்வர் ஃபைபர்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நேச்சுரலி பயோடிகிரேடபிள் அப்படின்றதுனால ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இப்போ. தென் நேஷ்னல் ஜூட் போர்டு வந்துட்டு கல்கட்டாவில் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஜூட் மில் இன் இந்தியா இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அட் ரெஷ்ரா நியர் கல்கட்டா இன் 1854 பை த இங்கிலீஷ்மேன் ஜார்ஜ் ஆக்லாண்ட். இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஜூட் மில்லை வந்து இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார்.
ரா ஜூட் அண்ட் ஜூட் குட்ஸ் ப்ரொடக்ஷனில் இந்தியா தான் இப்போ வந்து ஃபர்ஸ்டில் இருக்குது. எனிவே வந்துட்டு எக்ஸ்போர்ட்னு பார்க்கும்போது பங்களாதேஷ் தான் வந்துட்டு டாப். இந்தியா வந்துட்டு செகண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் ஜூட் குட்ஸ். தென் மேஜர் ஜூட் ப்ரொடியூசிங் ஏரியாஸ்ன்னு பார்க்கும்போது இந்தியாவில் வெஸ்ட் பெங்கால் சைட் தான் வந்துட்டு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அலாங் த ஹூக்லி ரிவர் இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து ஜூட் வந்து நம்ம அதிகமாக பார்க்கலாம். தென் அதர் ஜூட் குட் ப்ரொடியூசிங் ஏரியாஸ் இந்தியாவில் வந்துட்டு ஆந்திர பிரதேஷ், பீகார், யூபி, அசாம், சத்தீஸ்கர், ஒடிஷா இந்த சைடெல்லாம் நம்ம பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சில்க் இண்டஸ்ட்ரி. சில்க் அப்படின்னாலே வேர்ல்ட் லெவலில் பார்க்கும்போது சைனா தான் வந்து டாப். இந்தியா வந்துட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரா சில்க். இந்தியாவில் கர்நாடகாவில் வந்துட்டு அதிகமாக சில்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் மொத்தமே ப்ரொடியூஸ் பண்ணுற சில்கில் வந்துட்டு 1/3 ஆஃப் சில்க் வந்துட்டு கர்நாடகாவிலேருந்து மட்டுமே ப்ரொடியூஸ் ஆகுது. அதர் சில்க் ப்ரொடியூசிங் இது வந்து பார்த்தாக்க வெஸ்ட் பெங்கால், ஜம்மு காஷ்மீர், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், யூபி, பஞ்சாப், அசாம் அண்ட் தமிழ்நாடு. சில்க் வந்துட்டு இந்த பட்டுப்புழு வளர்ப்பு, அதை வந்து செரிகல்ச்சர் அப்படின்ற வந்துட்டு ஒரு ஸ்டடி இருக்குது. தென் சிஎஸ்டிஆர்ஐ வந்துட்டு 1983 வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இது மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ்க்கு கீழே சென்ட்ரல் சில்க் போர்டு வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெங்களூர். தென் ஹேண்ட்லூம் இது வந்து டெல்லியில் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. இது ஃபஸ்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்க்கு கீழே தான் இருந்தது. அப்புறமா தான் வந்து இது மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ்க்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகிட்டு வருது. தென் கம்மிங் டு சுகர் இண்டஸ்ட்ரி, இது வந்துட்டு காட்டன் டெக்ஸ்டைல்ஸுக்கு அடுத்து இருக்கிற செகண்ட் லார்ஜஸ்ட் ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. உலகத்தில் வந்து பிரேசிலுக்கு அடுத்து இந்தியா தான் வந்துட்டு லார்ஜஸ்ட் சுகர் கேன் ப்ரொடியூசர். இந்தியாவில் வந்து சுகர் கேன் அதிகமாக வந்துட்டு விளையிற ஸ்டேட் வந்து யூபி. யூபியை வந்து சுகர் பவுல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு 50% ஆஃப் த டோட்டல் கண்ட்ரிஸ் ப்ரொடக்ஷன் வந்துட்டு யூபியில் தான் இருக்குது. தென் அதர் ஸ்டேட்ஸ்ன்னு பார்க்கும்போது மகாராஷ்டிரா, யூபி, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, பீகார், பஞ்சாப், குஜராத், ஹரியானா, மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் வந்து நமக்கு சுகர் கேன் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில் பார்க்கும்போது பேப்பர் இண்டஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் லேக்ஸ், ஸ்போர்ட்ஸ், கூட்ஸ், பிளைவுட் எக்ஸெட்ரா. பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேப்பர் இருக்குது. ஷீட் பேப்பர், பேப்பர் பாக்ஸ், டிஷ்யூ பேப்பர்ஸ், பேப்பர் பேக்ஸ், ஸ்டேஷ்னரி என்வலப்ஸ், பிரிண்டட் பேப்பர்ஸ், இந்த புக்ஸ், பீரியாடிக்கல்ஸ், நியூஸ் பேப்பர்ஸில் வர பேப்பர்ஸ் எல்லாமே. இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ரா மெட்டீரியல்னு பார்க்கும்போது சாஃப்ட்வுட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் மில் வந்துட்டு சராம்பூரில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 1812. இது வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் எஃபர்ட்னு பார்க்கும்போது கல்கட்டாவில் தான் ராயல் பெங்கால் பேப்பர் மில்ஸ் இன் 1867. தென் அதுக்கப்புறம் லக்னோ, டிட்டாகர், பூனே, ராணிகஞ்ச், கேம்கிர்னா, நைஹாட்டி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நிறைய பேப்பர் மில்ஸ் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பார்க்கும்போது உட், பல்ப், பேம்பு வந்துட்டு க்ரீன் கோல்டுன்னு சொல்லுவாங்க. தென் சலை, சபை கிராஸ், வேஸ்ட் பேப்பர், பேகேஸ் இது எல்லாமே வந்துட்டு பேப்பர் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம கண்ட்ரியில் பேப்பர் இண்டஸ்ட்ரி அதிகமாக இருக்கிற இது வந்துட்டு வெஸ்ட் பெங்கால். தென் இட் இஸ் ஃபாலோடு பை மத்திய பிரதேஷ், ஒடிஷா அண்ட் தமிழ்நாடு. மத்திய பிரதேஷில் வந்துட்டு நேஷ்னல் நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் மில்ஸ் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. இட் இஸ் அட் நேபாநகர் இன் பரான்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ். தென் இந்த ப்ரெசன்டேஷனில் இருக்க இம்பார்ட்டன்ட் ஒன்லைனர்ஸ் வந்து பார்க்கலாம். பிசினோசிஸ் ஆல்சோ கால்ட் brown lung disease or Monday fever is the lung disease caused by exposure to cotton dust. Then ginning is the process of cotton fiber being separated from the cotton seed. The first cotton textile mill was established at Fort Gloucester near Calcutta in 1818. Manchester of India is Mumbai. Manchester of South India is Coimbatore. Jute is called as golden fiber. National Jute Board is at Calcutta. Bangladesh tops in export of jute goods. CSTRI was established in the year 1983 by the Central Silk Board under Ministry of Textiles by the Government of India, having headquarters at Bangalore. West Bengal is the largest producer of paper in the country. The first paper mill of India started in 1812 at Serampur in West Bengal. Then important model questions. The city which is called as Manchester of South India is answer option D, Coimbatore.
The first jute mill of India was established at answer option A Calcutta. Jute is called as answer option B golden fiber. The largest producer of paper in the country answer option A West Bengal. Then the process of cotton fiber separated from the cotton seed is called as answer option C ginning. Friends, for PDF and online test, text me at the WhatsApp number 9894904745 or mail me at vanangamudi.tnau@gmail.com. Kindly like, share and subscribe our channel for the upcoming videos. Thank you friends.